الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن سعيكم لسوف يرى. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கோரி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குறித்தான அல்லாஹினுடையார்களே, கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று எத்தனை பயான்களில், மார்க்க சபைகளில் சொன்னாலுமே கூட அவற்றை ஒரு செய்தியாகத்தான் நாம் கடந்து செல்கிறோமே தவிர அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நடக்கின்ற அனாச்சாரங்கள், நடக்கின்ற குற்றவியல் சம்பவங்கள், அவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் கியாமத்துடைய சமீபத்தில் பகிரங்கமாக அப்பட்டமாக நடக்கும் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு புறத்திலே கியாமத்தை நோக்கிய பயணம் என்று சொன்னால், இன்னொரு புறத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமை நாளுக்கு நாள் படுமோசமாக ஆகுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நாடுகளில் இஸ்லாம் என்ற பெயரின் காரணமாக அவர்களால் நிம்மதி இல்லாத கடும் சோதனை நிலவக்கூடிய நிலை. உதாரணமாக பலஸ்தீன் போன்ற நாடுகள், ஒரு சில இஸ்லாமிய நாடுகள், உலகத்தில் எது நடந்தாலும், யாருக்கு எந்த துன்பம் நடந்தாலும் பெருமானார் சொன்ன வழிகாட்டுதல்களை மறந்துவிட்டு தானுண்டு தன் வாழ்க்கை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய நாடுகள். இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் எந்த நாட்டிலெல்லாம் குறைவாக இருக்கிறார்களோ, சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்களோ, ரஷ்யா, சைனா, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலைமைகள் சிறுக சிறுக நாளுக்கு நாள் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுவதையும், அவர்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகுவதையும், அவர்களுக்கு எதிராகவே பகிரங்கமாக சட்டங்கள் உருவாக்கப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு புறம். உலகத்தினுடைய இன்னொரு மூலையிலே பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மார்க்கத்தை பற்றியோ, தன்னுடைய ஈமானை பற்றியோ, சமுதாயத்தை பற்றியோ எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான திட்டங்கள் இல்லாமல், ஒரு கால்நடை காலையில் எழுந்தால் எப்படி இரவு வரைக்கும் எந்த திட்டம் இல்லாமல் வாழ்க்கை கழிக்குமோ, உதாரணம் ஒரு சில கால்நடைகளா இருக்கு, பேர் சொல்ல முடியாது, அது எந்த திசையில போறோம்னு தெரியாது, எங்க போய் சாப்பிடணும்னு தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, அது கால்நடை. ஏன், எந்த திட்டமும் இல்லாத, யோசிக்கின்ற அறிவில்லாத ஒரு பிராணிகள். அதுபோலத்தான் இன்றைய ஒரு சில சமுதாயத்தினுடைய நிலைமையும் அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் விடுகின்ற அடி, கண்ணுக்கு முன்னால் நாம் ஒடுக்கப்படுகின்ற நிலைமைகள், நமக்கு எதிராக செய்யப்படுற சூழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இந்த சமுதாயம் இதே நிலையிலேயே சகித்து கொண்டிருக்கின்றது.
இதற்கு பெயர் பொறுமை என்று சொல்வது அபத்தமான ஒன்று. உண்மையிலே பொறுமையினுடைய அர்த்தம் எது என்று சொன்னால், எதிர் வருகிற சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்களுக்கு எல்லாம் எதிரில் நின்று அதற்கு சரியான திட்டங்களை தீட்டி அடுத்த இளம் தலைமுறை சமுதாயத்தை சரியான பாதையிலே உருவாக்கி அதற்கு மேல் வரக்கூடிய சிரமங்களை சகிப்பதுதான் பொறுமை. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நீ எவ்வளவு அடிச்சா நான் தாங்குன்ற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக கட்டமைப்பு ரீதியாக எதுவும் கிடையாது. குறிப்பாக தனிநபருடைய முன்னேற்றம் வாழ்க்கையில் குறைந்த காலத்திலே நாம் மிகுந்த கடுமையான பலகீனமான காலத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கைக்குர்தான் அல்லாஹ்வினடியார்களே, பல்வேறுபட்ட சம்பவங்களை பார்க்கிறோம். மகாராஷ்டிராவிலே பகிரங்கமாக ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படுகின்றது. பாபரி மசூதி இடிக்கப்பட்டதை போலவே அங்கு இடிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடத்தப்பட்டு பள்ளி இடிக்கப்பட ஆரம்பிக்கப்படுகிறது. பல மாநிலங்களில் மறைமுகமாக இஸ்லாமியர்கள் இன்னமும் கூட வெறுப்பு பிரச்சாரத்தை வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் பல மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே கூட வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் உருவாகிவிட்டது. எல்லாம் நடக்க இங்க ஒரு சமுதாயம் எதையுமே கண்டு கொள்ளாமல் நாம் இருப்பது என்பது அது மிகுந்த ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கின்றது. சங்கைக்குர்தான் அல்லாஹ்வினடியார்களே, வாழ்வியலில் முதல் கட்டமாக நம்முடைய வாழ்வில் இன்றியமையாத மிக முக்கியமான விஷயம் என்பது நம் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில் தனிநபருடைய முன்னேற்றம். தனிநபருடைய முன்னேற்றம் தான் வாழ்க்கை முன்னேற்றம். அதுதான் சமூக முன்னேற்றம், அதுதான் குடும்ப முன்னேற்றம். ஒரு மனிதன் தான் உயராமல், தான் பண்படாமல், தன்னை சீர்திருத்திக் கொள்ளாமல் சமூகம் என்பது என்றுமே மாறாது. இன்னைக்கு எல்லாருடைய வாய் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க, சமூகம் சரியில்லை, சோசியல் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, சமூகத்துலதான் பலகீனம், பிரச்சனை இல்லை. என்ற பிரச்சனை ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தான். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை உயராமல் சமூகம் என்பது உயராது. அப்ப தனி மனிதனுடைய வாழ்க்கை அது வணக்கவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குணம் ரீதியாக, கேரக்டர் வைஸ், இது எல்லா ரீதியாகவும் மனிதன் இன்று நாம் அப்டேட் அடுத்த லெவலுக்கு போகணும். ஒண்ணும் இல்லை, இஸ்லாமிய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான முதல் கடமை என்னன்னா ஐவேளை ஃபர்லான தொழுகையுடைய கடமை. ஐவேளை ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக மறுமையில் என்ன கிடைக்கும் என்பது இரண்டாவது. அது நாம் நிறைய பயன்ல பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான ஆண், ஒரு முஸ்லிமான பெண் ஒரு ஐவேளை ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக உலகத்தில் அவன் சம்பாதிக்கின்ற பயன்களை நாம் அறிந்திருக்கிறோமா? குர்ஆன் சொல்கிறது, அவன் ஐவேளை ஃபர்லான தொழுகையை உடையவனாக மாறிவிட்டால் அந்த தொழுகை அவனை ஆபாசத்தை விட்டும் பாதுகாக்கும், அவனுடைய குணங்களை பாதுகாக்கும், அவன் லட்சியத்திலே அவனை சரியாக போட வைக்கும். இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்களுடைய வழிகாட்டுதல் படி வாழ்வியலில் அத்துணை விஷயங்களிலும் அவனுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி தரப்படுகின்றது. அபிவிருத்தி என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பரக்கத், நேரத்தில் அபிவிருத்தி, திறமையில அபிவிருத்தி, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஒருவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதை பொறுத்து அவன் திறமையானவனா இல்லையா என்பது முடிவு செய்யப்படாது. அவன் சம்பாதித்த பணத்தை திட்டமிட்டு சரியாக செலவு செய்த பிறகு மாதம் முடிகின்ற பொழுது, வருடம் முடிகின்ற பொழுது திட்டமிட்ட வாழ்க்கையில் அவன் எதை சேமிக்கிறான் என்பதை வைத்துத்தான் அவன் வாழ்க்கை முடிவு செய்யப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் அவன் செலவுகள் குறைந்து அவன் வருமானம் அவனுக்கு நிரப்பமாக தெரிய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் பரக்கத் என்பது கட்டாயம். அந்த பரக்கத் இருக்கின்றதா? திறமையில் பரக்கத் இருக்கின்றதா? நேரத்திலே பரக்கத் இருக்கின்றதா? பொருளாதாரத்திலே பரக்கத் இருக்கின்றதா? அப்ப பரக்கத் என்ற அபிவிருத்தியுடைய வார்த்தை எங்கு உருவாகிறது என்று சொன்னால் ஐவேளை ஃபர்லான தொழுகையில் தான் உருவாகின்றது. அதனால தான் எந்த சமுதாயம் ஐவேளை ஃபர்லான தொழுகை கையில் எடுத்ததோ, அதை பேடுதலாக நிறைவேற்றினார்களோ, அந்த சமுதாயத்தினுடைய நிலை தானாக மாறி இருக்கின்றது. அப்ப நம்ம முதல்ல ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் அடிப்படையான விஷயம் ஈமானை உணர்வும் ஐவேளை ஃபர்லான தொழுகையும். அதை கொண்டு வந்து விட்டாலே படிக்கக்கூடிய பிள்ளைகளின் படிப்பு அந்த தரம் உயர்ந்து விடும், அவர்கள் ஞாபக சக்தி உயர்ந்து விடும், வியாபாரம் செய்யக்கூடிய மக்களின் வருமானம் உயர்ந்து விடும், வீட்டினுடைய பிரச்சனைகள் குறைந்துவிடும்,
வீட்டின் பிரச்சனை குறைந்து விட்டாலே ஒரு ஆண் சுயமாக சுதந்திரமாக அவன் யோசிக்க ஆரம்பித்து வாழ்வியல் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவான். சங்கை கொடுத்தான் அல்லாஹ்விடியார்களே. எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர்களிடத்திலையும் வணக்கம் ரீதியாக அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இந்த தொடர்பு, இந்த பாலம் சரியாகாமல் அவனால் வாழ்க்கையில் எதையும் சரிபடுத்தவே முடியாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடனான தொடர்பின் பாலம் இந்த ஐவேளை ஃபர்லான தொழுகையின் மூலமாக அதை சரிபடுத்தவில்லை என்றால் அவனுக்கும் மனைவிக்குமான தொடர்பு சரியாக இருக்காது, அவனுக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு சரியாக இருக்காது, அவனுக்கும் பெற்றோருக்குமான தொடர்பு சரியாக இருக்காது, மகல்லாவுடைய சகோதரர்களுக்கு மத்தியில தொடர்பு சரியாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் நாம் எந்த பயணத்தை, இலக்கை நாம் நோக்கி உயர வேண்டுமோ அதை நம்மால் உயர்த்தி பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வார்த்தை ஒன்று சொல்வான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நீ ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல அமல்களை செய்தால், நல்ல அமல் என்பதின் அர்த்தத்தை சொல்வார்கள், நல்ல அமல் என்பது இந்த பாபந்தியான பேணுதலான தொழுகைகளை குறிக்கின்றது. நீ தொழுகைகளை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் சுபிட்சமான வாழ்க்கை கொடுக்கிறான், பரக்கத்தான வாழ்க்கை கொடுக்கிறான். அப்ப இந்த வார்த்தையில நமக்கு நம்பிக்கை இருக்குதா? ஆபீசர் சொல்ற வார்த்தையில் நம்பிக்கை இருக்கு, டீச்சர் சொல்ற வார்த்தையில் நம்பிக்கை இருக்குது, ஒரு பெரியவர்கள் சொல்ற வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நம்பிக்கை குறைந்து விட்டது. அதே போல வணக்கம் ரீதியாக இருப்பதை போல குணம் ரீதியாக உயர வேண்டும். நம்முடைய திறமையை வச்சு மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரு மனிதனுடைய திறமை இருக்கின்றது, ஒரு மனிதனிடத்திலே சரியான உழைப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கேரக்டர் வைஸ், குணம் ரீதியாக ஒழுக்கம் இல்லை என்றால் அவனால் எந்த துறையிலுமே அவனால் நிலைத்திருக்க முடியாது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் சில கட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது வாலிப பிள்ளைகள் சருகுகின்ற அந்த இடம் எது என்று சொன்னால் ஒழுக்கத்தினுடைய பாதைதான். ஒழுக்கம் சரியாக இருந்தால் படிப்பினுடைய பாதை சரியாக இருக்கின்றது, ஒழுக்கம் சரியாக இருந்தால் சம்பாத்தியத்தின் பாதை சரியாக இருக்கின்றது, ஒழுக்கம் சரியாக இருந்தால் குடும்பத்தின் நகர்வு சரியாக இருக்கின்றது, ஒழுக்கம் சரியாக இருந்தால் சமூகத்தில் தன்னை போல தானாகவே அப்படிப்பட்ட மாமனிதர்கள் சமூகத்தின் பார்வையில் தலைவர்களாக, தலைமை ஏற்கக்கூடிய பண்புடைய மக்களாக முன்னால் வரவழைக்கப்படுகிறார்கள். சங்கை கொடுத்தான் அல்லாஹ்விடியார்களே. எனவே குணம் ரீதியாக நம்மை நாம் வளர்க்க வேண்டும். பிறரை மன்னிப்பது, விட்டு கொடுத்து போகுவது, பிறரோடு நாம் கண்ணியப்படுத்தி பழகுவது, சிறிய மக்களோடு அன்பாக நடந்து கொள்வது, அறிஞர் பெருமக்களை கண்ணியப்படுத்தி பழகுவது, பெரிய மக்களை மதிப்பு கொடுத்து பேசுவது, அதே போல வாழ்வியலில் நாணயமாக நடப்பது என்று இதை போன்று எதெல்லாம் கேரக்டர் வைஸ் குணம் ரீதியாக இஸ்லாம் பேசுகின்றதோ அது ரீதியாகவும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாணவர்களை பார்க்கிறோம். ஸ்டூடெண்ட் ஆஃப் நபி, நபியுடைய மாணவர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபாக்கள் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு பல்வேறுபட்ட கிறிஸ்துவ நாடுகளுக்கு வியாபாரிகளாக சென்றார்கள், வியாபார நோக்கோடு சென்றார்கள். வியாபாரம் செய்துவிட்டு அந்த கிறிஸ்துவ நாட்டிலிருந்து வியாபாரத்தை முடித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு திரும்புகின்ற பொழுது கிறிஸ்துவ மக்கள் சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களை போல நாணயமாக, உங்களை போல குணம் ரீதியாக நேர்மையாக செயல்பட்ட மக்கள் யாரும் கிடையாது. நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம், நீங்கள் எங்கள் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் உங்களை போல குணம் படைத்த மக்களை நாங்கள் பார்த்தது கிடையாது. இது ஏதோ ஒரு இஸ்லாமியன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அறிக்கை அல்ல. இது இஸ்லாத்தை முழுமையாக எதிர்க்கக்கூடிய மக்கள், இஸ்லாத்தை முழுமையாக தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள், கிறிஸ்துவ மக்கள் சொன்ன வார்த்தை. சஹாபாக்களே நீங்கள் தான் அருமையான பெருமக்களை, நீங்கள் எங்களை ஆள வேண்டும் என்றார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் குணம் ரீதியாக கேரக்டர் வைஸ் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த தரம். சங்கை குறித்தான் அல்லாஹ்விடியார்களே. எனவே தான் ஒரு புறத்திலே நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு இபாதத், இன்னொரு புறத்திலே நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு குணம், கேரக்ட், இந்த இரண்டு தரப்பிலுமே நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த இளம் தலைமுறை சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், ஆண் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், வாலிப பெண் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். கண்ணியத்திற்கு குறித்தான் அல்லாஹ்விடியார்களே. அனைத்து தரப்பினுடைய மக்களும் கவலைப்பட வேண்டிய, யோசிக்க வேண்டிய, திட்டமிட வேண்டிய முக்கியமான பகுதி எது என்று சொன்னால் வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் மீது மட்டும்தான். வெறுமனே பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்ணுமே கூட
அடுத்து வருகின்ற தலைமுறை சமுதாயத்தின் மீது கவலை கொள்ள வேண்டும். அவர்கள் சம்பந்தமாக ஆலோசனை நடத்த வேண்டும். அவர்களை முன்னேற்றுவது எப்படி? ஒரு வாலிப ஆண் வாலிப பெண்ணுடைய மன ஓட்டங்கள் என்னவாக இருக்கின்றது? 2024 ஒரு வாலிபனும் 2000 வாழ்ந்த ஒரு வாலிபனும் சமம் கிடையாது. என்ன ஓட்டங்கள் ஒன்று கிடையாது. இதை 2000 வாழ்ந்த ஒரு பெண்மணியும் வாலிப பெண்ணும் இன்று இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண்ணுடைய மன ஓட்டமும் ஒன்று கிடையாது. அவ மனோவியல் ரீதியாக அவர்களை புரிந்து கொண்டு, மன ஓட்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நேரான பாதை காண்பிக்கிறோமா? அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை செய்கின்றோமா? இன்று படிக்கக்கூடிய படிப்புகள், அந்த படிப்புகள் மூலமாக சமுதாயத்திற்கு நீ சேவைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லித் தரப்படுகிறதா? அல்லது நாம் படித்து ஏதேனும் ஒரு மூலையிலே நமக்கு சுயமாக சம்பாதித்துக் கொண்டால் மாத்திரம் போதும் என்று சொல்லித் தரப்படுகின்றதா? இன்று பெண் பிள்ளைகளை நாம் வீட்டில் வைத்திருந்த காலங்களை தாண்டி படிக்க வேண்டும், சமையல் கட்டில் இருக்கக்கூடாது, சமையல் அறையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய வாலிப பெண்களை வெளியே கொண்டு வந்தோம், படிப்பதற்காக வெளியே கொண்டு வந்தோம். இப்ப காலங்கள் மாறுது. ஆனால் வெளிக்கொண்டு வந்த நாம் ஒரு திட்டத்தோடு செயல்பட்டோமா? அவர்களை சரியான முறையில் கவனிப்பது, அவர்களை தர்பீத் செய்வது, அவர்களுக்கு உண்டான இஸ்லாமிய மார்க்க கொள்கை கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களுக்கு தர்பியாவுடைய கிளாஸ்களை எடுப்பது, அவர்களுக்கு சரியான திட்டத்தை வகுத்து கொடுப்பது, அவருடைய ஈமானை பாதுகாப்பது, சரியான கல்வியில் எந்த கல்வியை படித்தால் ஒரு பெண்ணால் சமூகத்திற்கு பயன் கொடுக்க முடியுமோ, கார்பரேட் கம்பெனிக்கு அல்ல, எங்கேயோ ஒருத்தனுக்கு வேலை செய்வதல்ல, சமுதாயத்திற்கு, உன்னுடைய மஹல்லாவிற்கு, இந்த சமுதாயத்திற்கு என்ன பயனளிக்க முடியுமோ அப்படிப்பட்ட படிப்புகளை நம்முடைய இஸ்லாமிய வாலிப பெண்களுக்கு கொடுத்தோமா? அதை பற்றி யோசித்திருக்கிறோமா? அப்ப இதெல்லாம் சமூகத்தினுடைய முன்னேற்றம், நாம் எடுக்க வேண்டிய பொறுப்புகள். ஒரு வாலிப ஆண் வாலிப பெண் எங்கே தடம் பொருள்கிறார்கள்? அவங்க தடம் பொருளக்கூடிய வயது என்ன? அதற்கான மறு ஏற்பாடுகள் என்ன? பெற்றோரை எப்படி நாம் தர்பீத் செய்ய வேண்டும்? என்ன சொல்ல போனா, இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு மஹல்லாக்கள் ரீதியாக கவுன்சிலிங் கிளாஸ் நடத்தப்படுகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் அவங்க 2000 வாழ்ந்தவங்க, ஆண்ட்ராய்டு போன் அதிகமா பார்க்காமல் வாழ்ந்த பெற்றோர்கள். அதனால ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்தக்கூடிய வாலிப ஆண்கள் வாலிப பெண்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அவங்க பாஷையில பேச தெரியல, அவர்களுக்கு சரியான திட்டத்தை சொல்லித்தர முடியல. முன்னாடி இருந்த காலங்களை விட இன்று படிப்பதற்கான எத்தனையோ வசதிகள், சாதனங்கள் இணையதளங்கள் மூலமாக நேரடியாக மறைமுகமாக எவ்வளவோ அதிகமாக விட்டது. ஆனால் யோசித்து பாருங்கள், கடந்த 10 வருடத்திற்கு முன்பாக இருந்த அந்த ஒழுக்கவியல் ரீதியான படிப்புகளை போன்று இன்று படிப்புகள் கிடையாது. படிக்கின்ற பொழுது தடம் புரண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏதோ ஒரு பாதையிலே வாழ்க்கை இருட்டாக்குகின்ற பாதையில் சென்று விடுகிறார்கள். அப்ப அவர்களுக்கான திட்டம் நம்ம இடத்துல என்ன இருக்கின்றது? சமுதாயத்திலே ஒவ்வொரு நபர்களும் யோசிக்க வேண்டிய கேள்வி. அப்ப வெறுமனே படிப்பு மாத்திரம் அவர்களை உயர்த்தாது. வாலிப ஆணை வாலிப பெண்ணை படிப்பு மாத்திரம் நிச்சயமாக உயர்த்தாது. அவர்கள் செய்கின்ற முயற்சி, அவர்கள் செய்கின்ற திறமை, இந்த இரண்டோடு சேர்த்து அவர்களிடத்தில் என்ன ஒழுக்கம் இருக்கின்றது, கேரக்டர் என்ன இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அவர்கள் வாழ்வை பிரகாசமாக அமைகின்றதா, அது இருட்டாக அமைகின்றதா என்பது இருக்கின்றது. சொகை குறித்தான் அல்லாஹ்விடியார்களே. எனவே தனி மனிதனுடைய ஒழுக்கம், அதே போல இரண்டாவது கடமையாக ஒரு வாலிப ஆண் வாலிப பெண்ணை சார்ந்து இந்த சமுதாயத்தை நாம் எப்படி உருவாக்க போகிறோம்? சங்கை குறித்தான் அல்லாஹ்விடியார்களே, இன்னும் ஒரு 30 வருடங்கள் தாண்டி விட்டால் இன்று நாம் யாரை சிறுபிள்ளைகளாக பார்க்கிறோமோ, இன்று நாம் யாரை வாலிபர்கள் என்று ஒதுக்கி வைக்கிறோமோ, யாரை நாம் குற்றம் சாட்டுகிறோமோ, யாரை பற்றி நாம் அவர்களை விமர்சனம் செய்கிறோமோ, அடுத்த 20 ஆண்டுகளில் அவர்கள் தான் சமூகத்தினுடைய தலைவர்கள். அப்ப உங்களுடைய சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அடுத்த பெற்றோர்கள் என்னவாக உருவாக போகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் எல்லா இடங்களிலுமே இது சம்பந்தமாக முக்கியமான கவலைகளை கொள்ள வேண்டும். அதே போல இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு இன்னும் பெற நிறைய விஷயங்களை, ஒண்ணும் இல்லை, சமீபத்துல கூட ஒரு சென்னையில ஒரு பெரிய ஸ்டாஃப் பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் 100கணக்கான ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் இருக்குது. 100கணக்கான திட்டங்கள். என்ன சொல்ல போனா, ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ, அதுவும் முதல்நிலை பட்டதாரியாக இருப்பார்கள். ஆனால் அவங்க நினைச்சாங்கன்னா ஸ்கூல் முதல் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி படிக்க முடியும். அந்த அளவுக்கு எத்தனையோ ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம்ல நாம் இந்த சமுதாயத்தை கொண்டு சேர்த்திருக்கிறோமா? நாம சில நேரத்தில் என்ன பதில் சொல்லுவோம்னா, இதெல்லாம் பெற்றோருடைய கடமை என்று. நிச்சயமாக கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைத்த இந்த இஸ்லாமிய கட்டமைப்பு இருக்குது இல்ல,
அதுல பெருமானார் முதல் ஆட்சியாளர்கள் என்று சொன்னதற்கு பிறகு பெருமானார் சொன்னது சமுதாயத்திற்காக வேலை செய்யக்கூடிய சோசியல் ஒர்க்கர்ஸ். அவங்கதான் மெயின். ஏன்னா எல்லா பெற்றோர்களும் அறிவாளியாக இருக்க முடியாது. எல்லா பெற்றோர்களும் இன்றைய கல்வி நிலை சார்ந்து தெளிவாக இருக்க முடியாது. எல்லா பெற்றோர்களும் இந்த பிசினஸ் தொழில் சார்ந்த அறிவாளியாக இருக்க முடியாது. அப்ப அவர்களுக்கு தெரியாத ஒன்றை அடுத்து வருகின்ற சமுதாயத்திற்கு சொல்லித்தரக்கூடிய மக்கள் இங்கே உருவாகினார்கள். இப்ப எத்தனையோ ஸ்கீம் இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த பேச்சு இங்க வர மாட்டேங்குது. அப்ப அதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தை வளர்த்திருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒண்ணும் இல்லை, ஒரு சமுதாயத்தினுடைய அறிவு வளருவது ஸ்கூல்ல படிக்கிற புத்தகத்தினால கிடையாது. அப்ப யாரை நான் நம்பணும் அப்படின்னா அதுதான் பெரிய அறியாமையே. ஸ்கூல்ல படிக்கிற புத்தகம் எதுக்குன்னா மார்க் வாங்கதான். இன்று சமுதாயத்தை அறிவால் வளர்த்தெடுப்பது நூலகங்கள் தான், எத்தனையோ புத்தகங்கள் தான். எந்த மகல்லாக்கள் ஒரு அறிஞர் எழுதியிருப்பதை போல எந்த ஊரை கடக்கின்ற பொழுது நான் நூலகத்தை பார்க்கிறேனோ அந்த ஊரை நான் அறிவாளிகளாக மதிக்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நூலகம் இருந்தால் படிக்க வேண்டும் என்ற ஆசை பிறக்கும், படிக்க வேண்டும் என்ற தேட்டம் பிறக்கும். ஏன்னா எல்லார் வீட்லயும் நூலகம் கட்ட முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு ஊர்களுக்கு மத்திய நூலகம் உருவாக்கப்பட்டது. அந்த நூலகங்கள் தான், அந்த புத்தகங்கள் தான் இந்த சமுதாயத்தை இந்த ஆண்ட்ராய்டு போனுடைய பிடியிலிருந்து விலக்கி அவர்களை அறிவாளிகளாக மாற்றக்கூடும். நீங்க ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள், வளரக்கூடிய வாலிப ஆண்கள் பெண்கள் எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்தித்து அவரிடத்துல அவங்க படிப்பு சார்ந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், அதிகப்படியான சுயத்திறன் மேம்பாடு என்ன இருக்குது என்று கேட்டால் பதில்கள் கிடையாது. ஒரு டைப் ரைட்டிங், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஒரு ஸ்போக்கன் அரபிக், அல்ல இது போன்ற எத்தனையோ திறமைகள், ஒண்ணுமில்ல கம்யூனிகேஷன். ஒரு 10 பேருக்கு முன்னால் நான் எப்படி பேச வேண்டும் என்பது கூட இன்றைய சமுதாயத்திற்கு தெரியாமல் இருக்கின்றது. நாம் கடந்து விட்டு போகிறோம். இது போல பேசுவதற்கு நூற்றுக்கணக்கான சமுதாயத்தில் நாம் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய நூற்றுக்கணக்கான விஷயங்களை நாம் இன்னும் மீதமாக வைத்திருக்கிறோம். நாம் அதில் ஆரம்ப படியில் கூட இன்றைய மஹல்லாக்கள் அதில் இன்னும் முயற்சிகள் செய்யவில்லை. காலங்கள் இப்படி கிடக்காது. நீங்க எத்தனையோ கம்யூனிட்டி பாத்தீங்க அப்படின்னா அவன் கம்யூனிட்டி உயர்த்துவதற்காக வேண்டி வருஷம் பொருளாதாரத்தை வசூல் பண்ணி அவங்க கோயிலுடைய பேர்ல, அவங்களுடைய குலசாமியுடைய பேர்ல, அவங்களுடைய ஜாதியினுடைய பேர்கள்ல இடங்களை வாங்கி குமிக்கிறான். இடங்கள் தான் உன்னுடைய அதிகாரம். இடம் இல்லை என்றால் உன் அதிகாரம் கிடையாது. எம்எல்ஏ எம்பி இருக்கு, அது அதிகாரம் இல்லை. படிப்பாளிகளை உருவாக்கப்பட்ட அதிகாரம் அல்ல. ஒரு சமுதாயம் எவ்வளவு இடங்களை வைத்திருக்கின்றது, சொந்தமான நிலங்களை எவ்வளவு வைத்திருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த சமுதாயத்தினுடைய அதிகாரம் முடிவு செய்யப்படும். அப்ப நீங்க இடங்களை உருவாக்குறோமா? இந்த எத்தனையோ மஸ்ஜிதுகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய பைத்துல் மால்களிலே இடங்களை உருவாக்குங்கள், அந்த இடங்களை முஸ்லிம்களுக்கு மட்டுமே விற்பனை செய்யுங்கள். இது போலத்தான் இந்தியாவில் நாம் அதிகாரத்தை நம்மால் மையப்படுத்த முடியும். அதே போல எத்தனையோ மஸ்ஜிதுகள் மூலமாக செய்ய வேண்டிய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது அறிஞர் பெருமக்கள் அழகாக எழுதுவார், ஒரு மஸ்ஜித் என்பது, ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் என்பது ஒரு அரசாட்சிக்கு சமமானது. ஒரு அரசாட்சியால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஒரு மஸ்ஜிதால் செய்ய முடியும், ஒரு நிர்வாகத்தால் செய்ய முடியும், ஒரு ஜமாத்தால் செய்ய முடியும். அதனால தான் எந்த சமுதாயத்திலும் இல்லாத ஒரு அழகான ஒரு அடிப்படை மஹல்லா என்ற கட்டமைப்பை உள்ளடக்கிய ஒரே ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, சமீபத்திலே கூட ஈரோட்டுக்கு அருகிலே ஒரு பெண்மணி, ஒரு ஏழ்மை நிறைந்த பெண்மணி, அந்த பெண்மணிக்கு 2 பெண் குழந்தைகள், வளர்ந்து வயசுக்கு வருகிற அல்லது வயசுக்கு வந்த பெண் குழந்தைகள் 2 பேர், மொத்தம் 3 பேர். அந்த தாயார் அந்த 2 பெண்மணிகளையும் அந்த 2 குழந்தைகளையும் கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள், ஒரு மஹல்லாவில் வாழக்கூடிய பெண்கள். ஏன், என்ன காரணம் தெரியுமா? அந்த மஹல்லாக்கள் அவர்கள் கைவிட்டதுதான் காரணம். அதுதான் முதல் பிரச்சனை. அப்ப என்னன்னா, நாம நம்மளை தாண்டி அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டுமே, நாம யோசிக்கணும். இந்த சிந்தனை நான் தொடர்ந்து ஆரம்பத்தில் சொல்வதை போல இது இஸ்லாமிய சிந்தனை கிடையாது. என் குடும்பம், நான் என்னை மாத்திரமே யோசிப்பேன் என்பது நிச்சயமாக இஸ்லாமிய சிந்தனை கிடையாது. அது முழுக்க முழுக்க யகூதி நசாராவுடைய சிந்தனை. என்னை தாண்டி மஹல்லா, என்னை தாண்டி சகோதர சகோதரிகள், முஸ்லிமான மக்களையும் நான் சேர்த்து நான் கவனிப்பேனையானால், அவர்களுக்காக நான் யோசிப்பேனையானால், அப்பொழுதுதான் பாதுகும் அவுலியா உபாக், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல முஃமினான அடியானுடைய பண்பை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அப்ப தற்கொலை ஏன் நடக்குது? அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க. ஏழ்மையா இருந்தாங்க, அந்த ஏழ்மையை போக்குவதற்கோ அல்லது ஏழ்மைக்கு ஏற்ற ஒரு அந்த பசியை ஆற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டையோ இந்த சமுதாயம் செய்வது கிடையாது. அப்போ ஒரு மஹல்லா இருக்கின்ற பொழுது மஹல்லாவுடைய ஏழைகள் எத்தனை பேர், அனாதைகள் எத்தனை பேர்,
படிக்க முடியாமல் டிராப் அவுட் ஆகிற பிள்ளைங்க எத்தனை பேர்? சமீபத்தில் ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு சில விஷயங்களை அந்த காவல் ஆய்வாளரோட பேசும் பொழுது அவர் வார்த்தை சொல்றாரு, அதிகமான குற்றம் செய்யக்கூடிய சம்பவங்கள் யாரை கொண்டு உருவாகுது அப்படின்னா, யார் ஸ்கூல் படிக்கின்ற காலத்துல ஸ்கூலை விட்டு நின்றுறாங்க, ஏழ்மையின் காரணமா காலேஜ் போக முடியாம நின்றுறாங்க, அந்த பிள்ளைகளை தான் இந்த போதையினுடைய கும்பல் குறிவைத்து தூக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப சமுதாயத்தை நம்ம எங்க கவனிக்கிறோமா? நம்முடைய மகல்லாக்களில் இது எதோ நான் இந்த மகல்லாவுக்கு மட்டும் சொல்லல, இதையெல்லாம் பார்க்கக்கூடிய எந்த வரை போய் சேருகிறதோ அந்த ஒவ்வொரு மகல்லாக்களிலும் நாம் முழுமையாக ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ சரியாக படிக்க வைக்கிறோமா? வாலிப ஆணை சரியான முறையிலே அவன் கல்வி சார்ந்து அவனுடைய கல்லூரி சார்ந்து சரியான வழிகாட்டுதல் செய்கின்றோமா? இது முக்கியமான பணிகள். அதே போலத்தான் அவர்களுக்கு மார்க்க கல்வி ரீதியாக கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள். மார்க்க கல்வி நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அதே பிள்ளைகள் ஒரு நாள் பெற்றோரின் கழுத்தை பிடிப்பார்கள். நீங்கள் 50 லட்சம் கட்டி அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருந்தாலும் சரி. ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாமல், தனிநபருடைய ஒழுக்கம் இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற கல்வி அது கல்வி அல்ல, அவர்களுக்கான விஷம். தனிநபருடைய கல்வி ஒழுக்கம் என்பது அது வெறுமனே மார்க்க கல்வியில் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே. எனவே மஸ்ஜிதுகளின் பலத்தை நாம் உணர வேண்டும். நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, மஸ்ஜிதுகளை கட்ட வேண்டும், மஸ்ஜிதுகளை உருவாக்க வேண்டும், நம்முடைய மஸ்ஜிதுகளை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். நம்முடைய மகல்லா ஒரு தாய் மகல்லாவாக இருக்கின்றது. நம்மை சுற்றி எத்தனையோ சிறு சிறு மகல்லாக்கள் கூட பள்ளிகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நாம் அந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்வதன் அடிப்படை காரணம் என்றால் வெறுமனை பள்ளி மாத்திரம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. பள்ளி என்பது அது வெறுமனே தொழுவதற்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வாலிப ஆணும் பெண்ணும் கல்வி கற்பதற்கான இடம், தர்பியா கிளாஸ் நடத்துவதற்கான இடம், நூலகங்களை உருவாக்குவதற்கான இடம், நாம் கவுன்சிலிங் கிளாஸ் உருவாக்குவதற்கான இடம், அனைத்து பிரச்சனைகளையும் சமரசம் செய்வதற்கான இடம், அரசாங்கத்தினுடைய திட்டங்களை விநியோகம் செய்வதற்கான இடம். இன்னும் சொல்ல போனால் எல்லா விதத்திலும் சமுதாயத்திற்கு சேர வேண்டிய அத்துணை சேவைகளும் இந்த மஸ்ஜிதுகள் மூலமாகத்தான் வெளியே போக வேண்டும். அதைத்தான் அறிஞர் அழகாக சொன்னார், ஒரு மஸ்ஜிதின் நிர்வாகம் என்பது அது அரசாட்சிக்கு சமமானது. ஒரு நாட்டின் அரசாங்கம் சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்தில் மஸ்ஜிதுகள் மூலமாக செய்து கொண்டு தான் இருந்தது. சதை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே. எனவே அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் மஸ்ஜிதுகள், மஹல்லாக்கள், சங்கங்கள், கூட்டமைப்புகள். இதுவெல்லாம் அதன் பாதையில் உருவாக்கப்பட்டதுதான். எங்கோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அடிப்படையிலே நாம் நமக்கான அடிப்படையை மறந்துவிட்டு நாம் எங்கோ பயணிக்கிறோம். எங்கேயோ வெளியில ஒரு புறத்திலே நம்முடைய கழுத்தை சீவ வேண்டும், இஸ்லாமிய இந்தியாவை விட்டு தொடக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் ரோட்டில் இருந்த சங்கிகள். ஒரு காலத்துல யார் தெருவுல போற எவனாவது உருப்படாத 4 சங்கிங்க பேசுவானுங்க, இஸ்லாமியர்களை தொடக்கணும், ஒண்ணுமில்லாம ஆக்கணும், அவனை காலி பண்ண வைக்கணும்னு. ஆனால் இந்த நாடாளுமன்றத்திலே அதே போல கூட்டங்களிலே யாரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்களுடைய வாயில் வர ஆரம்பித்து விட்டது, இஸ்லாமியர்களை தொடை தெரிய வேண்டும், இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், இஸ்லாமிய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று வந்துவிட்டது. அவர்கள் யாருமே எந்த ஜமாத் என்று பார்ப்பது கிடையாது. அகலு சுன்னத் ஜமாத்தா, பரேலவியா என்று பார்ப்பது கிடையாது. தௌஹீத் ஜமாத்தா, தொப்பி போடாதவனா தொப்பி போடாதவனா என்று பார்ப்பது கிடையாது. இந்த தெருவில் இருக்கிறவரா அந்த தெருவில் இருக்கிறவரா என்று பார்ப்பது கிடையாது. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா என்று பார்ப்பது கிடையாது. அவர்கள் பார்க்கின்ற ஒரே பார்வை இஸ்லாமியன். அவன் ஒரு முஸ்லீம், அவன் முஸ்லீமாக இருந்து விட்டால் அவனை கைவறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு எதிராக, அப்படிப்பட்ட பாசிசத்திற்கு எதிராக ஒவ்வொரு மகல்லாக்களும் என்ன ஒரு திட்டத்தை, எதிர்வினையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இமாம்களாக இருக்கலாம், ஆலிம் பெருமக்களாக இருக்கலாம், வாலிப சங்கங்களாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சமுதாயத்தில் நாம் என்ன திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம், என்ன திட்டங்களோடு செயல்பட போகிறோம் என்பதை யோசிக்க வேண்டிய நிச்சயமான கட்டாயமான கடமையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே. உயர்ந்த திட்டங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இல்ல, காலேஜுகள் இல்ல, இன்னைக்கு ஒரு கம்பெனி இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, எதுவுமே இஸ்லாமிய கம்யூனிட்டி பேர்ல எதுவுமே இல்ல. ஒரு சீட்டுக்காக வேண்டி எத்தனையோ காலேஜில் போய் நம்மளால நிக்கிறாங்க, அனாதைகளாக நிற்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வேண்டி, ஒரு ஹிஜாப் போட வைக்கிறதுக்காக வேண்டி, ஒரு தொழுகை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எத்தனையோ ஸ்கூல் நம்முடைய பிள்ளைகள் அனாதையா நிற்கிறாங்க. ஒரு கம்பெனியில போய் சேர்றதுக்காக வேண்டி நம்முடைய எத்தனையோ வாலிப பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டத்தை கண் முன்னாக பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்டியான சமுதாயத்தை பாருங்க, கிறிஸ்துவ சமுதாயம் எல்லாத்தையும் உருவாக்கிட்டான். அவனோட கம்பெனிகள், மருத்துவமனைகள், காலேஜுகள், ஸ்கூல்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அவன் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை நபர்களுக்கும் 50% அவனுக்கு எல்லாமே. மற்ற 50% மதிப்பு முழுக்க குறைக்கப்பட்டு 50% ஃபீஸை மட்டுமே வாங்கக்கூடிய நிலைக்கு முன்னேறிட்டாங்க. ஏன்?
அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்கு இவன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை ஒரு காரணமாக பயன்படுத்துகிறான். நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? நாம் கட்டுகின்ற ஒரு சில நல்ல நற்கூடங்களை கூட அதையும் அரசியலாக மாற்றுகிறோம், பள்ளிவாசலை அரசியலாக மாற்றுகிறோம். இதுதான் நம்முடைய நிலைமையாக இருந்துகொண்டது. இன்னும் என்ன சொல்ல போனா, நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் எத்தனை கம்யூனிட்டிகள் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு தன் சமுதாயத்திற்குள்ளே சண்டை இருந்தாலுமே கூட அவர்கள் பிற சமுதாயத்திற்கு முன்பாக தலை குனிந்து போய்விடக் கூடாது என்பதில் வலுவாக இருக்கிறார்கள். அதை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. எனவே எப்பொழுது நம்முடைய தற்கால பிரச்சனைகள், அதே போல நம்முடைய லோக்கல் பிரச்சனைகள், நீ எனக்கு இவரோட சண்டை, எனக்கு அவரோட சண்டை, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், நான் இவர்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு அவரோட பிரச்சனை, அந்த வருஷம் அவர் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, இந்த பிரச்சனைகளை நாம் பேசும் வரைக்கும் நம்முடைய எதிரியை நம்முடைய தெருவிலே நிர்ணயிக்கிறோம். 2 தெருவு தாண்டினா அவர் எதிரி, இந்த 2 தெருவு தாண்டினா இவர் எதிரி. இந்த தெருக்களை தாண்டி உண்மையான சமுதாயத்துடைய எதிரிகள் யார், அவர்களுக்கு எதிராக நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்காத வரைக்கும் நாம் சமுதாயம் மீண்டும் 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 அடிபட்டு கொண்டேதான் இருக்க போகின்றோம். எனவே அந்த நிலை மாற வேண்டும், திட்டங்களை சரியாக வகுக்க வேண்டும், ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தனி மனிதனுடைய முன்னேற்றம் ஆரம்பித்து குடும்பத்தினுடைய முன்னேற்றம், வாலிப ஆண் பெண்ணுடைய முன்னேற்றம், அதே போல சமுதாயத்தினுடைய எவ்வளவோ சாதிக்க வேண்டிய ஒரு செயல்கள் மீதமாக இருக்கின்றது. அல்லாஹ் அந்த அத்தனை விஷயங்களுக்கும் நம்முடைய மொஹல்லாவை முதல் கட்டமாக ஆரம்பமாக அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கி வைப்பானாக. வாழ்கின்ற காலத்திலே நாம் மரணிப்பதற்குள்ளாக ஒவ்வொருத்தர் மூலமாகவும் ஏதேனும் ஒரு வகையிலே இஸ்லாத்தை உறுதிப்படுத்தும் விதமாக, இஸ்லாமிய சமுதாயத்தை வலுப்படுத்தும் விதமாக ஏதேனும் சில சேவைகளை செய்துவிட்டு மரணிக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாழ்கின்ற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுவை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மரணத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.